அதாவது துணி துவைக்கிறதெல்லாம் இப்போல்லாம் வந்து நல்ல வீரியமான சோப்பு பவுடர் வந்துருச்சு. இப்போ சோப் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி மாரிலாம் கிடையாது. ஊற வைக்கணும். ஊற வச்சா கூட சோப்பு போட்டா கூட அழுக்கு போகாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, 10 அதாவது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊற வைக்கணும். ஊற வச்ச துணிய சோப்பு போடணும். அப்பதான் அந்த அழுக்கே போகும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல சோப்பு பவுடர்ல ஊற வச்சாலே அழுக்கு போயிருது. ஊற வச்சுட்டு அலசுனாலே அ சுத்தமா அழுக்கு போயிருது. லைட்டா கசக்க கூட தேவையில்ல. அந்த அளவுக்கு அழுக்கு போகுது. அந்த அளவுக்கு கெமிக்கல் வந்து ரொம்ப வன்மையான, ரொம்ப வீரியமான கெமிக்கல சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். தொழில் போட்டியில வீரியமான கெமிக்கல். நம்ம வந்து அந்த வியாபாரத்த பிடிக்கணும், மக்கள் நம்ம பவுடர வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு சாதாரணமா தெருவுல விக்கிறாங்க பாருங்க. வெறுமனே பேர போட்டு தெருவுல குறைஞ்ச விலைக்கு விக்கிற இந்த சோப்பு பவுடரு சூப்பரா அழுக்கு போகுது. அதனால துவைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. துணி துவைக்கிறதுக்கு எனக்கு இப்ப கஷ்டப்படுறதே கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கு. அடடே! ஜாலியா இருக்கு. ஒரு ஒரு துணி அழுக்கா விடுறதே கிடையாது. எடுத்து துவைச்சு விட்டுறது. எடுத்து ஊற வைக்க வேண்டியது, நல்லா அலசி காயப்போட வேண்டியது. சூப்பரா வெளுத்து நல்ல ஒரு அழுக்கு இல்லாம வெளுப்பாயிடுது. அப்போ அந்த மாரி இப்போ வாஷிங் மிஷின் சொல்றாங்கல்ல, வாஷிங் மிஷினே தேவையில்ல போலுக்கு. ஏன்னா வாஷிங் மிஷின் என்ன அலசி புழிஞ்சு கையில குடுத்துரும். அதுவும் சுத்தமா குடுத்துருது அப்போ. அந்த அளவுக்கு பவுடர் நல்லா ஸ்ட்ராங்கா மாறும்போது, டெக்னாலஜி கூடும்போது மக்களுக்கு நெறைய வேலை ஈஸியா மாறுது. அத நான் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஆண்கள் ஏன் வந்து அந்த வேலைகள் வீட்டு வேலைகள செய்ய மாட்டேன்றான் அப்படின்னா, அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு காரணம். அது ஈஸியா இருந்தா கூட செய்ய மாட்டாங்க ஆண்கள், சோம்பேறி ஆண்கள். செய்யணும்னு நாம தான் செய்யணும் அப்படின்னு நெனைக்கிற ஆண்கள், அது ஈஸியா இருக்கும்போது அத ஆர்வமா செய்வாங்க. ஆர்வமா செய்றதுக்கு இன்னைக்கு துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினே இல்லன்னா கூட துணி துவைக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. வாஷிங் மிஷின் இருந்தா இன்னும் ஈஸியா, இன்னும் சூப்பரா சுத்தமாயிடும் பொருளு. அந்த அளவுக்கு அவங்கவங்களே அவங்கவங்க வேலைய செஞ்சுக்கலாம். மத்தவங்கள நம்ம வந்து அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எதற்காக அப்படின்னா, மத்தவங்கள நீ அடிமைப்படுத்தாத. உனது வேலை எதுக்காக வந்து குக்கர் கண்டுபிடிச்சாங்க? எதற்காக கேஸ் ஸ்டவ் கண்டுபிடிச்சாங்க? மனைவி வந்து அந்த வேலைய ஈஸியா செய்றதுக்கு இல்ல. உன் வேலைய நீ ஈஸியா செய்யணும். மத்தவங்கள வச்சு செய்யக்கூடாது. உன்னுடைய வேலைய நீ தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி எல்லாமே. கிரைண்டரு, மிக்ஸி இதெல்லாம் எதுக்காக? பெண்கள் ஈஸியா அந்த வேலைய செய்யணுங்கிறதுக்காக இல்ல. அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மிக்ஸி, கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்மாள் என்ன பண்றான்? எல்லாம் கண்டுபிடிக்குதா, வாங்கி பொண்டாட்டிகிட்ட கொண்டு குடுத்துடுறான். பாரு உனக்கு மிக்ஸி. இவரு எப்பவுமே இங்க எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்தாலும் சரி, ஒரு சுவிட்ச் போட்டா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடும்பா. நீ சுவிட்ச் மட்டும் தான்ப்பா போடணும் அப்படின்னா கூட அந்த வேலைய பெண்கள் தான் செய்வாங்க. அது பெண்கள் தான் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிருவோம். குழம்பு வைக்கணுமா, ஒரு சுவிட்ச தான்ப்பா போடணும். நீ எதுவுமே வேண்டாம். ஒரு சுவிட்ச் மட்டும் போடு, குழம்பு ரெடி ஆயிடும். சோறு ரெடி ஆயிரும் அப்படின்னா, அப்ப கூட அவன் அந்த வேலைய செய்ய மாட்டான். அதெல்லாம் பெண்கள் சுவிட்ச் போடுறது பெண்களுடைய வேலை அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, சமைக்கிறத இவன் தாழ்வா நினைக்கிறான். அதனால தான் அது அந்த தாழ்வான வேலைய மிக்ஸி வந்த பிறகு குக்கர்ல செஞ்சான்னா, மிக்ஸில செஞ்சா அது தாழ்வான வேலை. அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சமைக்கிறது நாம தான் செய்யணும் அப்படிங்கும்போது தான், அந்த டெக்னாலஜி எதனால அப்படிங்கிற காரணமே தெரிய வரும். டெக்னாலஜி எதுக்குன்னா, பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களை விடுதலை அடைய வைக்கணும். அதனால தான் படிச்சு, கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பொருள கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். பெண்களை அடிமைப்படுத்தாத அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு வேலைலாம் ஈஸியா போயிடுச்சு. அப்போ பெண்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து கூட வேலை பார்க்கலாம். அ கஷ்டப்பட தேவையில்ல. கஷ்டப்படாம ஒரு வேலைய செய்யலாம். அப்படிங்கும்போது, இந்த டெக்னாலஜி ஏன் வந்தது அப்படின்னா, ஆண்கள இப்போ சம்பாதிக்கிற அடிமையா நீ மாத்தாத. நீ இப்போ வேலைக்கு போ அப்படிங்கிறதுக்காக தான். பெண்கள்லாம் வேலைக்கு போணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த மாரியான ஈஸியான வேலைகள் அன்னைக்கெல்லாம் வேலை ஈஸியா இருக்கு. உட்காந்துக்கிட்டு வீட்லயே உட்காந்து செய்யலாம். சம்பாத்தியத்துக்காக ஆண்கள வந்து ஆண்களின் உழைப்ப சுரண்டாத. ஆண்கள ஏமாத்தாத. அப்படிங்கிறார். நீ பெண்களை ஏமாத்தாத. சமைக்கிற அடிமைகளாக பெண்களை ஏமாற்றாதே. சம்பாதிக்கிற அடிமைகளாக ஆண்களை ஏமாத்தாதீங்க பெண்களுக்கு. பெண்கள் வந்து ஆண்கள ஏமாத்துறாங்க. ஆண்கள் வந்து பெண்கள ஏமாத்தாதீங்க. நேர்மையா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி வருது. அப்ப கூட நான் எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாரி, நான் வந்து வீட்டு வேலைய செய்ய மாட்டேன். சம்பாதிக்கிறதுக்காக நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆண்கள், பெண்கள நம்ம என்னன்னு சொல்றது? எருவ மாடுன்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே! சொல்லுங்க.